இந்த குட்டி பொண்ணு பயங்கரமான கனவுகள்லாம் ஒரு பாட்டில் அடைச்சு மனுஷனுங்கள்லாம் சாப்பிட்ற பூதங்கள் தூங்கிக்கிட்டு இருக்க இடத்துக்கு எடுத்துக்கிட்டு வர்றா. கிட்ட போய் அந்த பாட்டில ஓபன் பண்ணிடலான்னு பாக்குறான். அந்த பூதங்களுக்கெல்லாம் தலைவே மனுஷன் வாசம் வந்த உடனே கண் முழிச்சிடறான். அதை பார்த்துட்டு உடனே அந்த குட்டி பொண்ணு என்ன பண்றா, அந்த பாட்டில தூக்கி போட்டு கீழே உடைச்சிடறா. அடுத்த செகண்டே அந்த பாட்டில இருந்து கனவுகள்லாம் வெளியில வந்து தூக்கிட்டு இருக்க பூதங்களுக்குள்ள ஒன்னா நுழைஞ்சிருது. ஆனா அந்த பூதங்களோட அரசை முழிச்சிட்டு இருந்ததுனால அந்த கனவால உள்ள பூரவே முடியல. மூக்குக்குள்ள பூர பார்த்த கனவை எடுத்து கையை பிடிச்சி வெளியில இழுத்துறான். இப்ப தூங்கிக்கிட்டு இருக்கிற மற்ற பூதங்களுக்கு மட்டும் பயமுடுத்துற மாதிரி நிறைய கனவுகள்லாம் வருது. ஆனா அந்த தலைவன் பூதம் என்ன பண்றான்னா, அந்த குட்டி பொண்ணு நிக்கிறத பார்த்துட்டு அந்த பொண்ணை அப்படியே பிடிக்கிறதுக்காக வரான். நல்ல வேளையா அந்த குட்டி பொண்ணோட ஃப்ரெண்டு பூதம் தடுத்து அந்த பொண்ணை காப்பாத்திடுது. அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்குதுன்னா, அந்த இடத்துக்கு நிறைய மிலிட்டரி ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் வந்து அங்க இருக்க எல்லா பூதங்களையும் கட்டி தூக்கிட்டு ஒரு ஐலாண்டுக்கு போறாங்க. அந்த ஐலாண்டு கிட்ட போய் எல்லா கைத்தையும் ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. உடனே அந்த பூதங்கள்லாம் தண்ணிக்குள்ள பொத்துன்னு உழுவுது. இந்த ஐலாண்டு எப்படின்னா, அதுக்கு பிடிச்ச நான்வெஜ்ஜே கிடைக்காது. அதுக்கு பிடிக்காத வெஜிடேரியன் தான் விவசாயம் பண்ணி சாப்பிடணும்.